பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். ஃபகால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ரின் வஷ்ஷஃபாஇ வல் வத்ரி வல் லைலி இதா யஸர். ஸதகல்லாஹுல் அஸீம். வகால தஆலா ஃபذ்குருல்லாஹ ஃபி அய்யாமின் மாதுதாத். ஸதகல்லாஹுல் அஸீம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே இன்ன ஐத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹி இஸ்னா அஷர், அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் என்பது 12 மாதங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். 12 மாதங்களுமே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும், மனிதனுடைய ஈமான் அதிகரிப்பதற்கும், மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு வலுப்பெறுவதற்கும் என்னென்ன காரணிகளை எல்லாம், என்னென்ன வழிவகைகள் எல்லாம் செய்து தர வேண்டுமோ அந்த வழிமுறைகளை எல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட அமல்கள் மூலமாக நமக்கு சேர்த்து தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் வருடத்தினுடைய கடைசி மாதமான இந்த மாதம் இருக்கிறது துல்ஹஜ் மாதம். இன்னும் 4 நாட்களில் பிறக்கப் போகிறது. இப்போ துல்காதா நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 4-5 நாட்கள் வரக்கூடிய புதன்கிழமை நினைக்கிறேன், புதன்கிழமை வியாழக்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ் பிறக்கப் போகின்றது. இந்த மாதம் இருக்கின்றது, இது எப்படி ரமலான் மாதம் மனிதனுடைய ஈமான் அதிகரிப்பதற்கும் அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் உள்ள உறவு வலுப்பெறுவதற்கும் ரமலான் மாதம் எப்படி முக்கியமான மாதமோ அந்த அளவுக்கு துல்ஹஜ் மாதமும் மிக மிக முக்கியமான மாதம். சொன்னால் எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, ரமலானை விட சில விஷயங்களிலே துல்ஹஜ் மாதம் அல்லாஹ்வுக்கு மிக சிறப்பான மாதம். ஏன்னா ரமலானில் இருக்கிறது வெறும் நோன்பும் அமல்களும் இரவு தொழுகைகளும் வணக்கங்களும் மட்டும்தான். ஆனால் இங்கே துல்ஹஜ் மாதத்திலே நோன்பு இருக்கின்றது, அரஃபாடு நோன்பு இருக்குது, அமல்கள் தொழுகை இபாதத் இருக்கின்றது, ஹஜ் இருக்கின்றது, குர்பானி இருக்கின்றது. இப்படி பல அமல்கள் இந்த மாதத்தில் இருப்பதனால் இது மிக மிக சிறந்த மாதம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அருமைக்குரியவர்களே, இந்த துல்ஹஜ் மாதம் என்பது இன்று நம்மில் பல பேர் ரமலான் மாதத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அந்த முக்கியத்துவம் துல்ஹஜ் மாதத்துக்கு கொடுப்பதில்லை என்பதுதான் மிக வேதனை. இல்லை என்றால் நான் மேலே ஓதி காட்டிய ஆயத்தில் சூரத்துல் ஃபஜ்ரில் அல்லாஹ் சொல்கிறான், ஒல் ஃபஜர் ஒலையாலின் அஷரியும் ஒஷஃபை வல்வத்திரி வல்லைல். ஒல் ஃபஜர், ஃபஜர் நேரத்தின் மீது சத்தியமாக, ஒலையாலின் அஷரி ஒஷஃபை வல்வத்திரி, 10 இரவுகள் மீது சத்தியமாக, ஒற்றைப்படையான இரட்டைப்படையான அனைத்து 10 இரவுகள் மீது சத்தியமாக, இரவின் ஃபஜர் நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் அதிலும் ஒற்றைப்படையான இரட்டைப்படையான அனைத்து 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறாங்க, ஒற்றைப்படையான இரட்டைப்படையான 10 இரவுகள் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுவது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 இரவுகள் அப்படிங்கிறாங்க. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 இரவுகளை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றைப்படையான இரட்டைப்படையான 10 இரவுகள்னு சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. ஏன் இங்கே ஒற்றைப்படையான இரட்டைப்படையான 10 இரவுகள் அல்லாஹ் சொல்கிறானே, இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்குதா, அர்த்தம் இருக்குதான்னு சொன்னால் அதுக்கும் ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழகான விளக்கம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ரமலானுடைய கடைசி 10 இரவுகள், ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 இரவுகள் எவ்வளோ புனிதமானதோ, எவ்வளோ சிறப்புக்குரியதோ, அதில் ஒற்றைப்படையான இரவு இருக்குது, லைலத்துல் கத்ர் இருக்குது, நின்று வணங்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 இரவுகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் சிறப்பு இருக்கின்றதோ அதே முக்கியத்துவம் அதே சிறப்பும் அல்லாஹ்விடத்திலே துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 இரவுகளுக்கும் இருக்கின்றது. ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகள் எப்படி ஒரு மூமினுக்கு ஒரு முஸ்லீமுக்கு மிக மிக முக்கியமான இரவோ, அதே போன்று துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி 10 இரவுகளும் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 இரவுகளும் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது அப்படிங்கிறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அடிப்படையில் சொன்னால் இந்த ஆயத்தை அதற்கு சாட்சி. ஏன்னா ரமலானுடைய கடைசி 10 இரவுகளிலே ஒற்றைப்படையான இரவுகள் தான் முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ரை நீங்கள் ஒற்றைப்படையான இரவுகளிலே தேடிக்கொள்ளுன்னு சொன்னதுனால அந்த ஒற்றைப்படையான இரவுகள் தான் 1000 மாதங்களில் சிறப்பான இரவுங்கனால நம்ம ஒற்றைப்படையான இரவுகளை தேடுவோம். ஆனால் இந்த 10 இரவுகளை பொறுத்தவரையிலே
இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 இரவுகளை பொறுத்தவரையிலே ஒற்றைப்படை மட்டுமல்ல, ஒற்றைப்படை இரட்டைப்படை அனைத்து இரவுகளுமே அது புனிதமான இரவுகள் தான் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ரின் வஷ்ஷஃபை வல் வத்ரி, ஒற்றைப்படையான இரட்டைப்படையான 10 இரவுகள் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அருமைக்குரியவர்களே, ஆக ரமலானுடைய கடைசி 10 இரவுகள் எப்படி அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான புனிதமான இரவுகளோ, அதே போன்று துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 இரவுகளும் அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான அமல்கள். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் சொன்னால், அந்த ரமலானுடைய கடைசி 10களிலே விசேஷமாக செய்வதற்கென்று சில அமல்கள் இருந்துச்சு. என்னது? இரவு தொழுகை. அந்த ரமலானில் மட்டும் தொழுவது, அதில் கடைசி 10ல் தஹஜ்ஜுத் தொழுகை ஜமாத்தோடு தொழுவது, இரவு தொழுகை தொழுவது, தராவி தொழுகை தொழுவது, இதெல்லாம் இருந்துச்சு. நோன்பு வைப்பது. ஆனால் இந்த 10 இரவுகளை பொறுத்தவரையிலே, இந்த துல்ஹஜ்ஜின் 10 இரவுகளை பொறுத்தவரையில் விசேஷமாக எந்த அமலையும் ரசூலுல்லாஹ் சொல்லித்தரல. ஆனால் எல்லா அமல்களையும் அதிகப்படுத்துங்க, எல்லா அமலையும் அதிகப்படுத்துங்க. ஜமாத்தோட தொழுவதில் கவனம் செலுத்துங்க. ஃபர்லான தொழுகையில் முன்பின் சுன்னத்துகளை தொழுவுங்க. இரவில் நின்று தஹஜ்ஜுத் தொழுவதில் கவனம் செலுத்துங்க. அதிகமான சதகாக்கள் செய்யுங்க. அதிகமாக தக்பீர் தஹலீல் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அதிகமாக சொல்லுங்க. இது நம்ம என்ன நினைக்கிறோம், வெறும் பெருநாள் மஜ்லிஸில் மட்டும், பெருநாள் பண்டிகை மட்டும் பள்ளியாசலில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஓதுனா போதும் நினைக்கிறோம். இல்லை சகோதரர்களே, துல்ஹஜ் பிறை பிறந்ததிலிருந்தே தக்பீரை சொல்ல வேண்டும். துல்ஹஜ் 10 நாளுமே தக்பீர் சொல்ல வேண்டும். குர்பானி கொடுக்கப்படும் நாள் வரை, ஹஜ் பெருநாள் நாள் வரை 10 நாட்களுமே தக்பீரை சத்தமாக சொல்லணும். கடை வீதிகளில் சொல்லணும். கடைகளுக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு கடைக்காரர் பேசணும். ஹதரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் துல்ஹஜ் 10 நாளுமே கடை வீதியில் தக்பீர் சொல்வார்கள், சத்தமாக தக்பீர் சொல்வார்கள். அவர்கள் தக்பீர் சொல்வதை பார்த்து ஹதீஸில் வருது, அவர்கள் தக்பீர் சொல்வதை பார்த்து கடை வீதியில் உள்ள வியாபாரிகள், கடை வியாபாரம் செய்ய வந்த மக்கள், வாடிக்கையாளர்கள் எல்லாரும் சத்தமாக தக்பீர் சொல்லுவாங்க. ஹதீஸ்களில் வருது. அருமைக்குரியவர்களே, நாம் கடை வீதிகளில் சொல்கிறோமோ இல்லையோ, மத்தன சொல்கிறோமோ இல்லையோ, நம்ம வீடுகளில் சொல்லுவோமே, வீடுகளில் தக்பீர் சொல்லுவோமே, சத்தமாக சொல்லுவோம். இந்த 10 நாளுமே பள்ளிவாசலுக்குள்ளே போகும்போது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு பள்ளிக்குள்ளே போவோமே. அல்லாஹ் தக்பீர் சொல்கிறதுக்கு, அல்லாஹ்வுடைய மேன்மையை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை மேன்மைப்படுத்துவதற்கு, அல்லாஹ்வுடைய வல்லமை மேன்மைப்படுத்துவதற்கு எந்த காரணியும் தேவையில்லையே. ஆகவே இந்த 10 நாட்கள் அதிகமான அமல் செய்ய வேண்டிய நாட்கள், பாவங்களை குறைக்க வேண்டிய நாட்கள். நம்ம பாவத்தை விடுன்னு நினைக்கிறோமா? நமக்கு ஆசை இருக்குதா? இந்த 10 நாட்களில் விட்டு ட்ரைனிங் எடுத்து பாருங்க. இந்த 10 நாட்களில் பாவத்தை குறைச்சி பாருங்க. எனக்கு பொய் பேசுகிற பழக்கம் இருக்குது, நான் விடணும்னு நினைக்கிறேன், அல்லாஹ் தௌபா செய்கிறேன். இந்த 10 நாட்களில் பொய் பேச கொஞ்சம் குறைச்சி பாருங்க, ட்ரைனிங் எடுத்து பாருங்க. எனக்கு அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிற பழக்கம் இருக்குது, அல்ல இல்லாத பெருசாக பேசுகிற பழக்கம் இருக்குது. சில பேருக்கு இதெல்லாம் இருக்காது, ஓவராக பேசுவாங்க, வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது மார்க்கத்தில் பெரிய பாவம். வளவளன்னு பேசுகிறவனுக்கு அவனுக்கு சமுதாயத்திலே மரியாதை இருக்காது, குடும்பத்திலே மரியாதை இருக்காது, அல்லாஹ் இடத்துல மரியாதை இருக்காது. சம்மந்தமே இல்லாமல் ஊருக்கதை உலக கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்பான் உட்காந்து. அப்படி அதை விடணும்னு நினைக்கிறவங்க குறைஞ்சது 10 நாளில் கொஞ்சம் குறைச்சி பாருங்களேன் வளவலன்னு பேசுகிறத. ஆகவே அருமைக்குரியவர்களே, நாம் எந்த பாவங்கள் இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை விட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதற்கு உகந்த காலம் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். அதில் விட்டு பாருங்க, கொஞ்சம் அதில் குறைச்சி பாருங்க, அந்த பாவத்தை குறைச்சி பாருங்க, விட்டு பாருங்க. அல்லாஹ்வோட துஆ செய்யுங்க, ரப்பல் ஆலமீனே நான் இந்த உன்னுடைய புனிதமான இந்த மாதத்தில், இந்த நாளிலே என்னுடைய பாவத்தை குறைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறேன், எனக்கு முழுமையான வெற்றியை கூடிய அல்லாஹ் அந்த விஷயத்தில் அல்லாஹ்ட்ட கேட்போமே. அருமைக்குரியவர்களே, இந்த புனிதமான நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸில் வருது, புகாரியோட ஹதீஸு, மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் எவ்வளோ நாள் வாழ்ந்துருப்பட்டோம், அவன் வாழ்நாளிலே இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்களை போன்று அல்லாஹ்விடத்தில் ஒப்பான அமல் எதுவும் கிடையாது. அல்லாஹ் அக்பர். புகாரிலே பிரபலமான ஹதீஸ், சரியான ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே இந்த துல்ஹஜ் 10 நாள், துல்ஹஜ் மாதத்தில் 1லேருந்து 10 நாள், பெருநாள் வரைக்கும், ஹஜ் பெருநாள் வரைக்கும் இந்த 10 நாள் இருக்குது, இந்த நாளிலே செய்யக்கூடிய அமலை போன்று மிக மிக பிடித்தமான அமல் அல்லாஹ்வுக்கு எதுவும் கிடையாது. அதில் செய்யக்கூடிய சின்ன சுப்ஹானல்லாஹ்னு சொல்லக்கூடிய அமலாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா தர்மங்களாக இருந்தால், சதகாவாக இருந்தாலும் சரி, அங்கே தொழக்கூடிய 2 ரக்காத் நஃபில் தொழுகையாக இருந்தாலும் சரி,
அங்கே நீங்கள் வணங்கக்கூடிய துவாக்களாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய துவாக்களாக இருந்தாலும் சரி, வணங்கக்கூடிய வணக்கங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய தக்பீர்கள் அல்லாஹ்வுடைய திக்ர்களாக இருந்தாலும் சரி, இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களை போன்று மிக மிக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. இதை கேட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், யாரும் சொல்ல அப்படின்னா இந்த 10 நாட்களில் செய்கிற அமலை விட மிகச்சிறந்த அமல் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னால் நாங்களாம் இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வது, நம்முடைய உயிரை கொடுப்பது, அல்லாஹ்வுடைய தீனுக்காக உயிரை கொடுப்பது, அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபடுவது, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது, இதுதான் அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான அமல் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இந்த துல்ஹஜ் 10 நாளில் செய்யக்கூடிய அமலை விட சிறந்த அமல் அல்லாஹ்வுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னால் ஒல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யக்கூடிய ஜிஹாதை விடவா இந்த 10 நாளில் செய்கிற அமல் சிறந்தது அப்படின்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, ஒல் ஜிஹாது ஃபீ சபீல். ஆமாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யக்கூடிய ஜிஹாதை விட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது சொன்னாங்க. அதில் ஒரு எக்ஸெப்ஷன், ஒரு விதிவிலக்கு. ஆனால் யார் ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு அல்லாஹ்வுடைய தீனுக்காக போராடி தன்னுடைய உயிரை மாய்த்து இஹ்லாஸான முறையில் ஷஹீதாகி கொள்கிறானோ அவனை தவிர, அது இந்த 10 நாட்கள் சிறந்த அமல் தான். சும்மா நீங்கள் அல்லாஹ்வுடைய வேலை போகிறது, ஜிஹாத் செய்கிறது, போராடுறது, வர்றது இதெல்லாம் இல்லை. ஒருத்தர் ஷஹீதே ஆகிட்டான் அல்லாஹ்வுடைய பாதையில், அது இதோட சிறந்த அமல். இல்லை என்றால் இந்த 10 நாட்களை செய்யக்கூடிய அமலை விட, சிறந்த அமலை விட வேறு எந்த நாட்களை செய்யக்கூடிய அமலும் அல்லாஹ்விடத்தில் சிறந்த அமல் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுதியிட்டு உறுதியாக கூறுகின்றார்கள். அருமைக்குரியவர்களே, நாம் மறந்திருக்கக்கூடிய நல்ல அமலை நினைவூட்டுவதும் அதை அமுல்படுத்துவதும் தான் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான விஷயம். ஒரு அமல் மறந்து போச்சுன்னா அதை நினைவுபடுத்தி, அதை ஞாபகப்படுத்தி, அதை நாமும் செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய அமல்கள் சிறந்த அமல். அந்த அடிப்படையில் இந்த அமல், இந்த துல்ஹஜ் 10 நாட்களுடைய அமல் இருக்குது, இன்று மக்களிடத்தில் ஒட்டுமொத்தமாக மறக்கடிக்கப்பட்டு விட்ட அமல், மக்கள் ஒட்டுமொத்தமாக மறந்து போய்விட்ட அமல். ரமலானுடைய முக்கியத்துவம் கொடுக்க, ரமலான் ஈக்குவலுங்கிறாங்க சஹாபாக்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் அந்த 10 நாட்களுடைய இரவு எவ்வளோ புனிதமானதோ அதுக்கு ஈக்குவலாக புனிதமானது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 இரவுகள். அங்கே அது ஒற்றைப்படை மட்டும்தான். இங்கே ஒற்றைப்படை, இரட்டைப்படை, ஒல் வத்ரி, ஒல் ஃபஜ்ர், ஒலையாலி நஷ்ரி, அஷ்ஷஃபை ஒல் வத்ரி, ஒற்றைப்படையான இரட்டைப்படையான அனைத்து இரவுகளுமே புனிதமானது. ஆகவே நாம் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை எப்பொழுது பிறக்கிறது என்று பார்த்து, இன்ஷா அல்லாஹ் நாம் வியாழக்கிழமை பிறக்குதுன்னு நினைக்கிறேன். புதன்கிழமை வியாழக்கிழமை பிறக்குது. அந்த பிறை பிறந்த நாளிலிருந்து நாம் செய்ய வேண்டிய அமல்கள், நம்முடைய வழமையாக செய்யக்கூடிய அமல்கள் அதிகப்படுத்தணும். சதக்காக்கள் அதிகமாக செய்யுங்க, தர்மங்கள் அதிகமாக செய்யுங்க, ஏழைகளுக்கு அதிகமாக உதவி செய்யுங்க, எல்லாரும் சிரித்த அன்பாக பழகுங்க, கருணையோடு பழகுங்க, இரக்கம் காட்டுங்க எல்லாரும் மக்கள் மேலேயும். அதிகமாக அல்லாஹ்வோட துவா செய்யுங்க, தொழுகைகளை கவனம் செலுத்துங்க, பேணுதல் 5 வேளை ஜமாத்தா தொழுத்து முயற்சி பண்ணுவோம், சுன்னத்தான முன்பின் சுன்னத்துகளை தொழுவோம், தஹஜ்ஜுத் தொழுகையில் கவனம் செலுத்துவோம். முடிஞ்சால் ஆஷுரா நோன்பு வைக்கிறது ரொம்ப வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. ஆனால் சில சலஃபு சாலிஹீன்கள், நல்லோர்கள் சொல்கிறாங்க, இந்த 10 நாளுமே நோன்பு வைங்க, இது ரொம்ப சிறப்புக்குரிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் அப்படி எதுவும் இல்லை. ஆனால் சலஃபு சாலிஹீன்கள், நம்முடைய நல்லோருடைய முன்னோர்களில் நல்லோர்கள், மரியாதைக்குரிய இமாம்கள், நம்முடைய சுஹதாக்கள், அவுலியாக்கள்லாம் இந்த 10 நாட்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க. ஆகவே துல்ஹஜ் பிறை 1 பெருநாள் பிறை ஆஷுரா வரைக்குமே நோன்பு வைப்பது வலியுறுத்தப்பட்ட மார்க்கத்தினுடைய முக்கியமான ஒழுக்கம். குறிப்பாக ஆஷுரா நோன்பு, பெருநாளைக்கு ஹஜ் பெருநாளைக்கு முந்தின நாள் நோன்பு இருக்குதுல்ல, அந்த ஆஷுரா நோன்பு ரொம்ப வலியுறுத்தப்பட்ட நோன்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆஷுரா நோன்பு எதுக்கு தெரியுமா? ஒரு வருடம் நீங்கள் முன்னால் செய்த பாவத்திற்கும் ஒரு வருடம் பின்னால் செய்யக்கூடிய பாவத்திற்கும் அந்த ஆஷுராவுடைய ஒரு நோன்பு பரிகாரம் ஆகிடும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆகவே துல்ஹஜ் பிறந்து விட்டால் நாம் செய்ய வேண்டிய அமல்கள்னா, நல்ல அமல்களை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், அதிகமாக மேன்மைப்படுத்த வேண்டும், ஆஷுராவுடைய நோன்பு வைக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே குர்பானி கொடுக்கும் நியத்துள்ளவர், அருமைக்குரியவர்களே, இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நியத்துள்ளவர், குர்பானி என்பது அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல், மிக மிக விருப்பமான இபாதத். அந்த அமல் செய்யக்கூடிய நியத்துள்ளவர் பிறை பிறந்து விட்டாலே தன்னுடைய முகம், தன்னுடைய நகம், முடி போன்றவற்றை எடுக்கக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, முடி களையக்கூடாது, தாடி ஒதுக்கக்கூடாது, ஷேவிங் எப்போவுமே பண்ணக்கூடாது, ஹராம். அது வேறு விஷயம். இன்னும் அந்த 10 நாள் மட்டும் ஷேவிங் பண்ணக்கூடாது, அப்படிலாம் ஷேவிங் எப்போ பண்ணுறதே ஹராம். ஒரு மூமெண்ட் தாடி வைக்கணும், தாடியை ஒதுக்கிறது, மீசையை கத்தரிக்கிறது, முடி வெட்டுறது, நகை வெட்டுறது, இதெல்லாம் சுன்னத்துக்கள். இந்த சுன்னத்துக்களை கூட துல்ஹஜ் பிறை
1 10 வரை செய்யாமல் இருப்பது சுன்னத்தாகும். குர்பானி கொடுக்கும் நியத்துள்ளவர் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, முஸ்லிமுடைய ஹதீஸ்ல வருது, யார் குர்பானி கொடுக்கும் நியத்துள்ளவரோ அவர் குர்பானி கொடுத்து முடியும் வரை, பிறை பார்த்ததிலிருந்து குர்பானி கொடுக்க முடிக்கும் வரை அவர் தன்னுடைய நகங்களையோ முடியையோ அகற்ற வேண்டாம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. குர்பானி கொடுத்து கன்ஃபார்ம் ஆன பிறகுதான் நம்முடைய முடியை அகற்றுவதோ, மொட்டையடிப்பதோ, மீசை கத்தரிப்பதோ, தாடியை ஒதுக்குவதோ அல்லது நகம் வெட்டுவதோ இதெல்லாம் குர்பானி கொடுத்த பிறகு பண்ணணும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்த அருமைக்குரியவர்களே, நம்முடைய குர்பானியுடைய அமல் எவ்வளோ உன்னதமான அமல்னு சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பரம்பரையில் வந்தார்களோ ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்ச சம்பவம் தான். பெற்ற மகனே அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வோட உத்தரவை கேட்டு அறுக்க பலியானார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்து நிறுத்தி, இரு நரபலி என்பது இஸ்லாத்தில் கிடையாது, மனிதனை அறுத்து பலியிடக்கூடிய கெட்ட பழக்கம் இஸ்லாத்தில் கிடையாது என்பதை அல்லாஹ் தடுத்து, நபியே இப்ராஹிமே உங்களை சோதிக்கத்தானே இப்படி உத்தரவிட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய சோதனையை சாதனையாக அல்லாஹ் மாற்றி அதற்கு பாரமாக ஒரு ஆட்டை அறுத்து பலி கொடுங்கள் என்று சொன்ன சம்பவம் இருக்கிறது. அதுதான் குர்பானி. சரி, ஆட்டை அறுத்ததுனால அந்த ஆட்டுடைய ரத்தம் ஓடுமா, அல்லாட்ட கறிப்பை சேருமா, ஆடு கொடுக்கணும் அவசியம் இல்லை. அந்த குர்பானிங்கிற அமல் செய்யணும். இன்னைக்கு ஆடுங்கிற விலை ஏறி போச்சு, 16,000 ரூபாய், 20,000 ரூபாய், 25,000 ஆகி போச்சு. முடிஞ்சா கொடுங்க, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல தடியான ஆடு, நல்ல கொழுத்த ஆடு கொடுங்க. இல்லையா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கூட்டு குர்பானியில் சேருங்க. மாடுகள் கூட்டு குர்பானியில் இருக்கிறாங்களே அதில் சேருங்க. இன்னைக்கு 1,500 ரூபா 2,500 கூட்டு குர்பானி வந்துருச்சு. ஒரு 2,500 செலவழிக்க முடியாதா ஒரு வருஷத்தில் எத்தனைக்கோ எதுவும் வீட்டு செலவெல்லாம் பண்ணுறோம். ஒரு 2,500 நம்மளால் வருஷத்தில் செலவழிக்க முடியாதா? அருமைக்குரியவர்களே, அந்த 2,500 ரூபாய் என்பது தான் நாம் நம்முடைய கடந்த 15 வருஷமாக நம்முடைய இல்மிட்ரஸ் சார்பாக அல்ஹம்துலில்லாஹ் வெற்றிகரமாக குர்பானி அமலை செய்து வருகின்றோம். யாருக்கு? அஸ்ஸாம் மக்களுக்கு. ஏன் பல தடவை அஸ்ஸாமுக்கு போயிருக்கேன், நானே நேரில் போய் அந்த குர்பானி கடை நிறைவேற்றியிருக்கிறேன். அந்த மக்கள் இன்னைக்கு இந்தியாவிலே சிஏஎன்ஆர்சி சொல்றேன், அந்த சிஏஎன்ஆர்சி சட்டத்தால் முதலில் பாதிக்கப்பட்டவர்கள், பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் அஸ்ஸாமிய முஸ்லிம்கள். இந்த குர்பானி கொடுக்கறதே அந்த மக்கள் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலே, கெடுபிடிக்கு மத்தியில் குர்பானி கொடுக்குறாங்க. இன்னைக்கு அது பிஜேபி கவர்மெண்ட் அங்கே அஸ்ஸாமில் குர்பானி கொடுக்க தடுக்கலாம். இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால பல்வேறு கெடுபிடிகள் மத்தியிலே நாம் இந்த குர்பானி என்ற அமலை மிக சிறப்பாக நிறைவேற்றி வருகிறோம் அஸ்ஸாமிலே. சில பேர் நம்முடைய இதுக்கு அந்த குர்பானிக்கான ஏற்பாடு செய்யக்கூடிய பல உலமாக்கள் குர்பானி கொடுத்தாங்க ஒரே காரணத்திற்காக பிஜேபி கவர்மெண்டால் கைது செய்யப்பட்டாங்க, அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்போதும் எந்த விதமான தொய்வின்றி இந்த ஹிதமத், இந்த பணி சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் அஸ்ஸாம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். காலைல 5 மணிக்கு ஃப்ளைட், எனக்கு குர்பானிக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. நாளைக்கு கழிச்சு ஹஜ்ஜி பெருநாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் அங்கே ஏற்பாடெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக நான் காலையில் 5 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு ரெடியாக இருக்கிறேன். நைட்டு 10 மணிக்கு வீட்டை கதவு தட்டுறாங்க. யாரும் பார்த்தா கமிஷனர் ஆஃபீஸில் போலீஸ் வந்துருக்குறாங்க. என்ன வந்துருக்குறாங்க? அஸ்ஸாம் கமிஷனர்லேருந்து எங்களுக்கு லெட்டர் வந்திருக்குது உங்களுக்கு கொடுக்க சொல்லி. அஸ்ஸாம் கவுஹாட்டி கமிஷனர்லேருந்து எங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் லெட்டர் வந்துருது உங்களுக்கு கொடுக்க சொல்லி. என்ன லெட்டர் வந்துருது பார்த்தா, நீங்கள் அஸ்ஸாமுக்குள் வரக்கூடாது, வந்தால் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவோம். எந்த ரூட்டில் வந்தாலும், வான்வழியாக வந்தாலோ, ரயில் வழியாக வந்தாலோ, பஸ் வழியாக வந்தாலோ, எந்த வழியாக வந்தாலும் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம், அஸ்ஸாமுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு எனக்கு கமிஷன் ஆஃபீஸ் லெட்டர் கொடுத்துட்டு போனாங்க. வந்தவர்கிட்ட கேட்டேன், இங்கேருந்து போகிறதுக்கு ஏதாவது பிரச்சனையா? இங்கேருந்து போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீங்கள் கவுஹாட்டியில் போய் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அருமைக்குரியவர்களே, அந்த வருடம் நான் போகவில்லை. இல்லை என்றாலும் சிறப்பாக அல்ஹம்துலில்லாஹ் குர்பானி நிறைவேறியது. சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் அல்ஹம்துலில்லாஹ் 200 மாடு 250 மாடு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானுடைய இறைச்சி அந்த மக்களுக்கு பன்மடங்காக போய் சேருது. அவங்களுக்கு அப்படியே பெரிய சந்தோஷத்தில் துவா செய்கிறாங்க. இங்கே நான் மற்ற இடங்களிலே குர்பானி கொடுப்பதை விட அந்த பாதிக்கப்பட்ட அஸ்ஸாம் மக்களுக்கு கொடுப்பது சகோதரர்களே 2 மடங்கு கூலி. இங்கே குர்பானி கொடுத்தா குர்பானி நன்மை மட்டும்தான், அங்கே குர்பானி நன்மையும் ஒரு நம்முடைய முஸ்லீம் சகோதரன் அன்றாட ஒரு 3 வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு சிறையிலே கொத்தரியிலே தன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இறைச்சி நம்மளுடைய குர்பானி இறைச்சி. அல்ஹம்துலில்லாஹ் 15 வருஷமாக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால நீங்கள் துஆவும் செய்யுங்க இந்த குர்பானி தொடர்ந்து நடப்பதற்கு. அதே நேரத்தில் சகோதரர்களே, உங்களுடைய குர்பானியை நாங்கள் கீழே நம்பர் தர்றோம். அந்த நம்பரில் நீங்கள் ஜிபேயில் அனுப்புங்க அல்லது அக்கௌண்ட்டில் அனுப்புங்க. உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சொல்லி கூட்டாக சேர்ந்து 7 பேரோ 10 பேரோ சேர்ந்து 7 பேராக சேர்ந்து ஒரு மாடா இன்ஷால்லா சேர்ந்து அனுப்புங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த குர்பானி கொடுக்குறோம். துல்ஹஜ் மாதத்திலே குர்பானி கொடுப்பது மிகச்சிறந்த இபாதத். குர்பானி கொடுப்பதனுடைய தராதரம் என்னவென்றால், சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி கூட்டு குர்பானெலாம் சேர்ந்து அதில் எந்த பிரயோஜனம் இல்லை, எந்த நன்மையும் இல்லை, பைத்தியகாரத்தனமான பேச்சு. குர்பானி கொடுப்பதற்கு தரம் என்னவென்றால் சகோதரர்களே, முதலில்
உங்களுடைய ஆட்டை, நீங்கள் குர்பானி கொடுக்கும் ஆட்டை ஒரு வருடத்திற்கு முன்பாகவே வாங்கி நீங்களே வளர்த்து அதை உங்களோட பிள்ளை போல பாவிச்சு, உங்களை பார்த்தோன்னே இந்த ஆடு உங்கள்கிட்ட ஓடி வந்து அந்த அளவுக்கு அன்பாக பழகி நல்ல பழகிய பிறகு அதற்கு பிறகு அந்த குர்பானியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெத்த மகனை அறுப்பதற்கு எப்படி தயாரானோ அதுபோன்று யா அல்லாஹ் நான் பழகிய பிள்ளை போன்று பழகிய இந்த ஆட்டை உனக்காக அறுக்கிறேன் என்று அறுப்பதுதான் குர்பானியுடைய முதல் தர குர்பானி. ரெண்டாவது தரம் என்னவென்றால், குர்பான் ரெண்டாவது தரம் என்னவென்றால், அப்பெல்லாம் ஒரு வருஷம்லாம் வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்படின்னா ஒரு ஆடோ மாடோ வாங்கி ஒரு 3 நாள் 4 நாள் இல்லை ஒரு வாரம் 10 நாள் உங்களோட பழகுங்க. அதுங்க உங்கள் கையால் தீனி போடுங்க, உங்கள் கையால் தடவி கொடுங்க. உங்களுடைய ஸ்பரிசம் அதன் மீது பட்டு உங்கள் மீது ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டோம். ஒரு 3 நாளோ 4 நாளோ 5 நாளோ 10 நாளோ பழகிய பிறகு அதற்கு பிறகு ரப்பே நான் பழகிய பிரியாணி உனக்காக இதை தியாகம் செய்கிறேன் அப்படின்னு அருங்க. இது குர்பான் ரெண்டாவது தரம். மூணாவது தரம் சகோதரர்களே, நாம் இது போன்ற கூட்டு குர்பானிகளிலே நம்மளால் 10,000 15,000 20,000 கொடுத்து ஆடு வாங்க முடியலையா, இந்த மாதிரி கூட்டு குர்பானிகளை சேருங்க. கூட்டு குர்பானி சேர்ந்து அதுவும் போய் குர்பானி கொடுக்குற இடத்துக்கு போங்க. உங்கள் கையால் அருங்க. நீங்கள் அறுத்த கறியை மட்டுமே நீங்கள் வாங்கி கொண்டு வாருங்கள். அடுத்த கறி அல்ல, மொத்த கறி மொத்தமாக போட்டல்ல, நீங்கள் அறுத்த மாட்டினுடைய கறியை வாங்கிட்டு வாங்க. இது குர்பானுடைய மூன்றாவது தரம். நான்காவது தரம் சகோதரர்களே, இது போன்ற ட்ரஸ்ட்டுகளிலே நாங்கள் நடத்துகிறோம் இல்லையா, இது போன்ற ட்ரஸ்ட்டுகளிலே நீங்கள் குர்பானி பணத்தை செலுத்தி எங்களுக்கு குர்பானி நிறைவேற்றிருங்க அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அப்பொழுது உங்களோட குர்பானி நிறைவேறிவிடும். இது குர்பானியுடைய நான்காவது தரம். இந்த நான்காவது தரத்தில் கொடுத்தா குர்பானி நிறைவேறாது யாரும் சொல்லலை. குர்பானுடைய முதல் தரம் அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் உங்களுடைய குர்பானுடைய கடமை நிறைவேறுவதற்காக இந்த நான்காவது தரத்தையாவது கையாளுங்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அருமைக்குரியவர்களே, எல்லோரும் குர்பானி கொடுப்போம். குர்பானினாலே ஒரு பெரிய பணக்கார கோடீஸ்வரர் கொடுக்க வேண்டியது நமக்கு சம்மந்தம் நினைக்காதீங்க. நம்மளால் வருஷத்துக்கு ஒரு 2,500 அல்லாஹ் தீர்க்கான குர்பானி செய்ய முடியாதா? இந்த குர்பானி கொடுப்பதும் ஒரு விதமான தியாகத்தின் அடையாளம். அதுதான் தியாகம் என்பதே குர்பான். இந்த குர்பானி கொடுக்குற நோக்கம் என்ன? அது ஆட்டை இருக்கிறதோ மாட்டை இருக்கிறதோ அல்ல ரத்தத்தை ஓட்டுறதோ கரியாக்கி திங்கிறதோ நம்முடைய நோக்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு ரப்புல் ஆலமீனே இந்த தியாகத்தை செய்கிற இந்த சின்ன தியாகத்தை இது போன்ற உன்னுடைய தீனுக்காக எவ்வளோ பெரிய தியாகம் செய்ய சொன்னாலும் நான் அந்த தியாகத்தையும் செய்வேன் என்பதுதான் குர்பானுடைய நோக்கம். அதற்கு பேர் தான் தியாகம் என்பதே குர்பான். இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லை யனாலல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா. நீங்கள் குர்பானி ஆட்டை அறுக்கின்றீர்களே மாட்டை அறுக்கின்றீர்களே அதனுடைய இறைச்சியோ அதனுடைய ரத்தமோ அல்லாஹ்வை போய் சேருவது கிடையாது. வலாக்கின் யனாலல்லாஹ் லை யனாலல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய இறையச்சமும் தியாக உணர்வும் தான் அல்லாஹ்வை போய் சேரும். அல்லாஹ் சொல்றான். அருமைக்குரியவர்களே, அந்த தியாக உணர்வோடு குர்பானி கொடுப்போம். 2000 செலவுன்னு பார்க்க வேண்டாம், குர்பானியை கொடுங்க. குர்பானி எல்லாரும் கொடுங்க இன்ஷா அல்லாஹ், எல்லாரும் வலியுறுத்துவோம். ஆகவே தியாகம் என்பதே குர்பான். அந்த குர்பானை அல்லாஹ் தியாகம் செஞ்சு அந்த குர்பானை அல்லாஹ் கபூல் செஞ்சு நாம் இன்னும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக நிறைய தியாகம் செய்யக்கூடிய தௌஃபீக் கொடுப்பான். அந்த எண்ணத்தோடு சேரும் பாருங்க, அந்த எண்ணம் தான் அல்லாஹ்ட்ட போய் சேரும். தியாகம் செய்வேன், அல்லாஹ்வுடைய தீனுக்கான தியாகம் செய்வேன், அல்லாஹ்வுடைய தீனுக்கான இறையச்சத்தோடு இருப்பேன் என்ற அந்த எண்ணம் மட்டும்தான் அல்லாஹ்வை போய் சேரும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த எண்ணத்தோடு குர்பானி கொடுப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தியாகங்களை உணர்ந்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக எவ்விதமான தியாகம் செய்வதற்கு தயாரான மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. முக்கியமான அறிவிப்பு, இன்றைக்கு சஃபர் இருக்கிறதுனால ஒரு வெளியூர் பிரயாணம் இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு 10 மணிக்கு நடைபெற வேண்டிய அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த வாரம் நடக்காது. இன்ஷா அல்லாஹ் நாடினா அடுத்த வாரம் சந்திப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசுகிறோமோ இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்கிற தௌஃபீக் தந்துருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.